நான் பார்க்க போகிறது மகேந்திரா ஜைலோ. இதில் ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணாமலே ஏசி ரன் ஆகிட்டுருக்கு. அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஆனால் ஏசி சுவிட்ச் ஆப்பில் தான் இருக்குது. கம்ப்ரஸர் வந்து கன்யூஸாக ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால ஏசி ஓஸ் ஃப்ரீஸ் ஆச்சு. ஃப்ரீஸ் ஆனதுனால ஏசி ப்ளோர் ஆன் பண்ணும்போது புகை மாதிரி வருது. ஏசி ப்ளோர் கண்ட்ரோல் ஸ்பீடு 0 தான் இருக்குது. ஏசி சுவிட்சு ஆப்பில் தான் இருக்குது. ஏசி கண்ட்ரோல் மோடு எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. ஏசி ஓஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருக்குது. கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஏசி ஓஸ் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒயிட் கலரில் தெரியுது. ஏசி கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஏசி கண்ட்ரோல் யூனிட்கான சாக்கெட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுவிட்டோம் ஏசி கண்ட்ரோல் யூனிட்கான சாக்கெட்டை. ஏசி கண்ட்ரோல் யூனிட்கான சாக்கெட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ஏசி கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஏசி கண்ட்ரோல் யூனிட் கேபிளெலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் போய் செக் பண்ணால் கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பார்க்கும்போது தெரியும் கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏசி கம்ப்ரஸருக்கான ஃபியூஸு ரிலேலாம் செக் பண்ண போகிறோம். அதில் ஏசி கம்ப்ரஸர் 10 ஆம்ஸ் ஃபியூஸ் ஒன்று, இங்கே ஏசி கம்ப்ரஸர் ஃபேனோடது 30 ஆம்ஸ் ஒன்று. அப்புறம் ஏசி ரிலே செக் பண்ண போகிறோம். கம்ப்ரஸருக்கான ரிலே எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 30 ஆம்ஸு கம்ப்ரஸர் ஃபேனோடது, இது 10 ஆம்ஸு ஏசி கம்ப்ரஸர். இது அப்புறம் ரிலே செக் பண்ண போகிறோம். இது கம்ப்ரஸரோட ரிலே. கம்ப்ரஸருக்கான ரிலே வந்து எடுத்து போடும்போது ரிலே ஒர்க் ஆகுது. கம்ப்ரஸர் அப்போ ஆன் ஆகுது. ரிலேக்கான கனெக்ஷன் தான் செக் பண்ண போகிறோம். கனெக்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 4 பின் ரிலேன்றதுனால 4 ஒயர் வருது. 4 ஒயரும் எந்தெந்த கனெக்ஷன் எங்கெங்கே இருந்து வருதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஏசி ப்ளோர் ரிலே, ஏசி ஃபேன் ரிலே. எல்லோ ரெட்டு இது ஏசி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. இது க்ரீன் ரெட்டு இது ஏசி தெர்மிஸ்டர் சென்சாருக்கு போகுது. எல்லோ கலர் ஒயரு ஏசி கம்ப்ரஸருக்கு போகுது. இது ஒயிட் ரெட்டு இது இசிஎம் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. இது ஏசி கண்ட்ரோல் யூனிட்டோட சாக்கெட்டு. இதில் எல்லோ ரெட் ஆனது கனெக்ஷன் வருது. இது தெர்மிஸ்டர் சென்ஸோட சாக்கெட்டு. இதுலேயும் எல்லோ ரெட் கனெக்ஷன் ஆகும். இங்கே சாக்கெட்டில் க்ரீன் ரெட்டும் எல்லோ ரெட்டும் கனெக்ட் ஆகும். பார்த்தாவே தெரியும் எல்லோ ரெட் இந்த பக்கமும் க்ரீன் ரெட்டு இந்த பக்கமும் கனெக்ஷன் வருது. ஏசி ப்ரெஷர் சென்சரோட சாக்கெட்டு. இதை டிஸ்கனெக்ட் பண்ணும்போது மட்டும் ஏசி கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகுது. ஏசி கம்ப்ரஸர் வந்து ஸ்டாப் ஆகுது. நான் செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ப்ரெஷர் சென்சாரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு. கண்ட்ரோல் சுவிட்சு ஆஃபில் தான் இருக்குது. கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பார்க்கும்போது தெரியும் கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டே இருக்குது. ஏசி ப்ரெஷர் சென்சாரோட கப்பர் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது மட்டும் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகுது. ஏசி ப்ரெஷர் சென்சார்லேருந்து இசிஎம்க்கு ஒயரிங் கனெக்ஷன் போகுது. ப்ரெஷர் சென்சாரு இசிஎம்க்கு சிக்னலை ராங்காக அனுப்புறதுனால இசிஎம் வந்து ஏசி கம்ப்ரஸரை ரன் பண்ணுது. இதனால தான் ஏசி கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்குது. ஏசி ப்ரெஷர் சென்சாரு புதுசு போட்டதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டு சால்வ் ஆச்சு. ஏசி கேஸ் கெப்பாசிட்டி 700 + 20 இருக்கணும். ஏசி ப்ரெஷர் சென்சார் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ஏசி கண்ட்ரோல் யூனிட் ஆன் பண்ணும்போது ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகுது.
ஏசி கண்ட்ரோல் யூனிட் ஆஃப் பண்ணும்போது கம்ப்ரஸர் ஆஃப் ஆகுது. பார்க்கும்போது தெரியும் ஏசி கம்ப்ரஸர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு. ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஏசியோட கம்ப்ரஸர் கிளச்சி ஆஃப் ஆகுது. ஏசி கம்ப்ரஸர் கிளச்சி செக் பண்ணணும். பார்த்தா தெரியும் ஏசியோட கம்ப்ரஸர் கிளச்சி ஸ்டாப் ஆகிருக்குது. நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.